ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் விலாக் தான் பண்ண போகிறோம். என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணியும் சிக்கன் குழம்பும் பண்ண போகிறோம். சிக்கன் குழம்பு வந்து இந்த வீடியோவோட சேர்த்து நான் செய்ய மாட்டேன். அது வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் பண்ணுவேன். பிரியாணி வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே அதிகமாக நம்ம கிச்சனில் பிரியாணி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையே உங்களுக்கு திரும்ப நான் செஞ்சு காட்டினேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால இதை ஒரு சின்னதாக விலாகாக ஒன்று பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டெல்லாம் இருக்குது. அந்த டவுட்டெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். நான் உங்ககிட்ட நேரடியாக பேசலைன்னா அந்த டவுட் உங்களுக்கு எப்படி அப்படின்றதே உங்களுக்கு புரியாமலே இருக்கும். அதனால உங்கள்கிட்ட நேரடியாக நானே உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிரும். அதுக்காக தான் இது ஒரு விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுப்பில் ஒன்றா வச்சு தாளித்து விட்டுட்டே நம்ம எடுத்தோன்னா ஒரு பொருள் மறந்துடும், ஒரு பொருள் வந்து அதிகம் கம்மி இந்த மாதிரி சேர்த்துருவோம். அதனால பிரியாணியை பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும், இல்லை மசாலா பொடிகள் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வேலை முடியும். அதே சமயம் உங்களுக்கு எந்த பொருளும் மறந்து போகாது. சரிங்களா? அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் பிரியாணி பண்ணணும் அப்படின்னாலே நார்மலாக வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி பண்ணாலே நான் 1 கிலோ அரிசி போட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப யாருன்னா வருவாங்க, இல்லை ஒரு வேளை நமக்கே பத்தாமல் போயிடும், ஒரு 2 நேரத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால வந்து நான் பிரியாணி வந்து எப்பயுமே 1 கிலோ நம்ம வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் செஞ்சுருவேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட மாட்டேன், 1.5 கிலோ சிக்கன் போட்டுருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பசங்க வந்து ஒரு டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் 2வது தடவை பிரியாணி சாப்பிட்றப்போ வந்து பீஸ் இருக்காது. அதனால பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், 2வது டைம் சாப்பிட்றப்போ பீஸ் வேணும் அப்படின்றதுக்காக 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போடுவேன். நான் சிக்கன் வாங்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சிக்கனாக, அதாவது நார்மலாக லெக் பீஸ் வந்து வந்துடும், சிக்கனோடய சேர்த்து வரும். ஆனால் அந்த பீஸ் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பீஸ் வாங்குறது வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கணும். அப்போ தான் பிரியாணி செய்கிறப்போ வந்து கறி வந்து உடஞ்சி போகாமல் முழுசாக அப்படியே இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் மட்டன் செய்கிறதா இருந்தாலும் சரி இதே போல் நீங்கள் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ணுவோம். நம்ம வீடியோக்கெலாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். பெரும்பாலும் நம்ம வீட்டில் சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ணுவோம். ஏன்னா டேஸ்ட் வந்து அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. இஞ்சி சரி பூண்டு 2 சேர்த்து 250 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 250 கிராமில் பூண்டு வந்து நீங்கள் அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களோட அளவு வந்து சரியாக இருக்கும். எப்பயுமே பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா கசந்து போயிடும். அதனால இஞ்சி எப்போயுமே நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு உரித்து கழுவி எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் எடுத்து மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து பிரியாணி தாளிச்சுட்டே நம்ம பேசிடலாம். இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மொத்தமே பிரியாணிக்காக இல்லை, பிரியாணிக்கும் நம்ம தயிர் பச்சடி பண்ணுறதுக்காக. இப்போ வெங்காயம் புதினா மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு, மசாலாவும் எடுத்து வச்சாச்சு. பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே அரைச்சி இருக்கும் இல்லையா, அந்த மசாலா தான் நான் போடுறேன். புதுசாக எதுவும் மசாலா நான் சேர்த்துக்கல. புது மசாலா சேர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு உங்களுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்றேன். இப்போ வெங்காயம் எடுத்தாச்சு. வெங்காயம் வந்து 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். புதினா மல்லித்தலை 2 சேர்த்து நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு. அப்புறம் காரத்தை பொறுத்து மிளகாய் அதெல்லாம். அப்புறம் தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஒரு 7-8 போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுமே 8 எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தெரியும் எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து பிரியாணிக்கு வந்து எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிப்போம், நெய் ஊற்ற மாட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி மாஸ்டர் வந்துட்டார். ஏன் அழகு கெட்டு போயிருமா என்ன? லாக்டவுன் போட்டு மூஞ்சியெல்லாம் கேவலமாக இருக்காமா. இல்லை மட்டும் பாருங்க, பியூட்டி பார்லராக போய் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ வீடியோவில் காட்டுங்க நல்லபடியாக அவரை. எண்ணெய் காஞ்சதுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு பொரிய ஆரம்பித்ததுமே நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் கிண்டி விடுங்க மாமா. மாமா வந்து எனக்கு ரைட் ஹேண்டாக வச்சுருக்கேன். ஏன்னா கிண்டி விடுறதுக்கு அதுக்கு பேர் எடுபிடின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. அதனால என்னோடய ரைட் ஹேண்டு
அஸ்மாவை ஈஸியாக எடுபடின்னு சொல்லிடலாம், தப்பு இல்லை, மாமாவை சொல்ல முடியாது. அதை விட முக்கியமாக பூனைக்குட்டி காலையிலேருந்து இங்கே கிச்சனை விட்டு வெளியில் போகவே இல்லை, உள்ளேயே இருக்கா. ஏன்னா சிக்கன் இருக்குது வீட்டுக்குள்ளே, எதுவுமே இனி எனக்கு போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கா. பாப்பு உள்ளே போயிடாத, இரு உள்ளே போயிடாத, அடுப்புக்குள்ளே காணும். அப்புறம் தந்தூரி மனைவிக்கு எடுபடியாக இருக்கிறது தப்பே கிடையாது. தத்துவம் நம்பர் 1. மனைவிக்கு எடுபடியாக தப்பே கிடையாது. சரி, மனைவிக்கு எடுபடியாக இருக்கிறதுக்கு தப்பு கிடையாதாம். இந்த தப்பு கிடையாது. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கணும், கேட்டுக்கோங்க, எல்லோரும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து புதினா போட்டுடலாம். புதினா மல்லித்தலை நம்ம கையில் 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு. வெங்காயம் தாம்மா சாப்பிட்றேன் அம்மா, கறி சாப்பிடல, வெங்காயம் சாப்பிட்டேன். நான் ஏதோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவைய வாயவே பார்க்குறா. அம்மா வெங்காயம் சாப்பிட்டேம்மா, வெங்காயம். காலையிலேருந்து இந்த இடத்த விட்டு போகலையே, வெளியில் எங்கேயோ, இங்கேயே தான் இருக்கா. இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான். இது வீடியோலாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் போடுற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூனில் சேர்க்குறீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற அளவுகள்லாம் 1 கிலோவுக்கு நீங்கள் அரை கிலோவுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அதில் பாதி சேர்த்துக்கணும். இப்போ எல்லா அளவுகளுமே நான் போடுறேன், அந்த அளவில் பாதியாக நீங்கள் அரை கிலோவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். அதே 2 கிலோவுக்குன்னா அதே அளவை இன்னொரு அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இதுதான். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. அதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம பிரியாணிக்கு போடலாம். 1 2 3 4 4 5 லூசு. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் 1 கிலோவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம். இது போட்டுட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம் சிக்கன் வதங்குறதுக்கு. 150 மில்லி தயிர் நல்லா வதக்கி விடுங்க மாமா. ஹஸ்பண்டுக்கு கொடுப்பீங்களாம்மா அவங்கன்றானா. சிக்கன் போட்டு தயிர் போட்டு உப்பெல்லாம் போட்டிருக்கோம். சிக்கன் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. பிரியாணிக்கு வந்து மாமா வதக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சிக்கன் குழம்பு பண்ணலான்னு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது ரெடியாக இருக்குள்ள நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா, அதனால அது பாதியில் முடிச்சிடக்குள்ள இதையும் முடிச்சு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். அடுத்து லெமன் ஊற்றிக்கலாம். 1 லெமன். அடுத்து அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை அப்படியே சேர்த்துடலாம். அரிசி வந்து இந்த மாதிரி கிண்டி இந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிண்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து மாமா வந்து நல்லா கிண்டி விட்டுட்டாங்க. அதில் நம்ம பிரியாணிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே சொல்கிற அளவு தான். இதில் வந்து 1 கிலோ அரிசி வந்து இதில் 1 கிண்ணம் இருக்கும். அதில் 1 கிண்ணம் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போது முதல்ல வந்து உப்பு போட்டிருக்கோம் இல்லையா சிக்கனுக்கு, அதுக்கு பத்தாது அரிசிலாம் போட்டிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால இப்போ கொஞ்சம் உப்பு
அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து முதல்ல ஒரு பழைய வீடியோவில் நான் வந்து தண்ணி வந்து பிரியாணிக்கு 2 படி அரிசிக்கு 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றிருந்தேன். அதுக்கு வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி, அதுக்காக தான் 1:1 2 தண்ணி ஊற்றிருந்தேன். பிரியாணி அரிசி பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா 1:1 தண்ணி ஊற்றினாலே அப்போ தான் அடி குலையாமல் இருக்கும், உதிரியாக இருக்கும் ரைஸ். அந்த அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசின்றதுனால தண்ணி அதிகம் இழுத்துது. அதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்த்தப்போ தண்ணி அதிகமாக இழுத்ததுனால நான் வந்து அந்த அரிசிக்கு மட்டும்தான் நான் 1:2 ஊற்றிருப்பேன். மற்ற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அளவில் தான் 1:1 தான் ஊற்றிருப்பேன். பாசுமதியாக இருந்தாலும் சரி இல்லை சீரக சம்பாவாக இருந்தாலும் 1:1 மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்கள் பிரியாணி குலையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, நல்லா ஹை ஃப்ளேம் வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா தீ வந்து பெருசாக வச்சுக்கணும். நல்லா தண்ணி வத்திருச்சு பார்த்தீங்களா, இந்த டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ தம் போட்டுடலாம். ஆமாம், இறக்கலாமா? நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி இருந்துச்சுன்னா நம்ம மேலே தட்டில் போட்டு அடுப்பு கறி போட்டு தம் வைப்போம். அதெல்லாம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி தோசைக்கல், இதுக்குன்னே நான் அந்த தோசைக்கல்லை தம்முக்குனே வச்சுக்கிட்டேன். அந்த தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சோம்னா அடி பிடிக்காமல் நமக்கு பிரியாணி ரெடி பண்ணி வரும். அந்த ஹீட்லேயே அப்படியே பிரியாணி வேகும். இந்த மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு அப்படியே அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஆவி வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம மூடி வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நான் தோசைக்கல் வந்து சூடாகிறதுக்காக வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சேன். இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஃபுல் சிம்மில். இப்போ மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்குது இந்த சவுண்டு. நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். அது ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. நம்ம இறக்க போகிற ஸ்டேஜ் தான். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நம்ம சிக்கனுக்கும் மசாலாலாம் போட்டு தடவி ஊற வச்சுருந்தேன். இப்போ அது கிட்டத்தட்ட இப்போ 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு. ஊற வச்சுருக்கேன். அதையே தாளித்து குழம்பு செஞ்சிடலாம். இந்த குழம்பு வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், அப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெசிபி. நான் ஒரு மட்டன் குழம்பு போட்டிருந்தேன். அந்த மட்டன் குழம்புல இதே போல் சிக்கனில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க. இப்போ இந்த குழம்பு நான் பண்ண போகிறேன். இந்த குழம்பு வீடியோவை அடுத்து போடுறப்ப மறக்காமல் நீங்கள் பார்த்துடணும். இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன். நான் வந்து இங்கே குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாமா வந்து எங்கள் பிரியாணி பக்கத்தில் அப்பப்போ எடுத்து 15 நிமிஷம் நம்ம தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இடையில ஒரு டைம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இன்னொரு டைம் கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சோம்னா அது வந்து நல்லா மறுபடியும் மேலே இருக்க ரைஸ்லாம் வேகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்க ரைஸ் அடியில் போயிட்டு அதுவும் நல்லா வெந்துடும். அதனால மாமா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. நானும் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து அந்த பிரியாணியை இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த குழம்பை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட போகணும். அதுக்காக தான் கிண்டி விடுங்க. பாருங்கள், கிளறி விட்டு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு பாருங்கள். ரைஸுமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் போல். வெந்துச்சா மாமா? போதுமா? இறக்கிடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க. சரி, நம்மளும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தால் தான் மனசாரும். கொஞ்சம் வேகணும் போல். நீங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா வத்திருச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கு. போதும், கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம். இப்படி தான் நடக்கும் வீடியோ. இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிச்சனே ஒரு அலங்கோலமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீட் பண்ணுவோம். வர்றதுக்கு முன்னாடி கிச்சன் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஆனால் செய்ய ஆரம்பித்தப்போ அங்கங்கே எல்லாத்தையும் வீடியோக்கு ரெடி பண்ணுறக்கு பொருளுங்களெல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே வச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் நீட் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இப்படியே தான் டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி லஞ்ச் ரொட்டீனே இவ்வளோ லென்த்தியாக போகுதுன்னா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னர்லாம் எவ்வளோ லென்த்தாக போகுன்னு பாருங்கள். குழம்பு வந்து 3/4 பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்கு, தம்லேருந்து இறக்கிட்டாங்க. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
சாஷா குட்டிக்கு வந்து தூக்கி வச்சுட்டு வேடிக்கை காட்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே எல்லார்கிட்டையும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அந்த மாதிரி அதுக்கு ஒரு பழக்கம். நாங்கள் ஏதாவது வேலை செய்யக்கூடாது, மேலே இப்படி டேபிள் மேலே நின்னோம் இல்லை அடுப்பு திண்டுக்கிட்ட நின்னோம் ஏதாவது நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா கீழே நின்றுட்டு அப்படி கத்துவா, ஏன் என்னைய தூக்குங்க தூக்குங்கன்னு. யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சுட்டு அதை காட்டிகிட்டே இப்படி நின்று அது ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அதை தூக்குறதுக்கு தெரியுமா, அப்படியே காட்டணும், இல்லைன்னா காலை பிடிச்சி கொதறி எடுத்துருவாங்க. இல்லை தூக்கலைன்னா காலை சுற்றிக்கிட்டே இருப்பாள். தூக்கி வச்சு வேடிக்கை காட்டணும் அவளையே, அப்போ தான் அவளுக்கு மனசாரும். ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு எத்தனை பாடு தெரியுங்களா? ஒரு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு சாப்பிடாம பார்த்துட்டு இருக்கோம். பிரியாணி சாப்பிட்றதுக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. வருது. சரி நீ அங்கேயே உட்காரு, நீ ஒன்றும் வர வேணாம், அங்கேயே இரு. சரி வாயப்பாரு வாய, அங்கேயே இரு. அம்மா உனக்கு வந்து பிரியாணி கொடுக்குறேன். பிரியாணி ஆக்கு திங்கிறா, கறியை மட்டும் அந்த எலும்பை மட்டும் நொறுக்குன்னு. சாஷாவா இங்கே வா, இங்கே வாடி, இங்கே வா, அம்மா பிரியாணி போடுறேன் வா. சரி வா வா, நீ வாடி தங்கம், நீ வாடி தங்க மயில் வந்துரு. அம்மா இரு, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுற. சரி வந்துடுவேன் இரு. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போ எடுத்து பார்த்துட்டு சீக்கிரமாக சாப்பிட்லாம். வெயிட் பண்ணி பிரியாணியோட மனம் வேற இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால அவ்வளோதான், பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ குழம்புக்கு ஒன்று சொல்லணும் என்னென்னா, குழம்பு வந்து நம்ம குக்கரில் எந்த குழம்பு பண்ணாலும் சரி, குருமா குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், என்ன குழம்பு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, மட்டன் சிக்கன் எது வச்சாலும் குக்கரில் விசில் வந்ததுமே அதை வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கக்கூடாது. அதை கொஞ்ச நேரமாக நம்ம ஒரு 10 நிமிஷம் கிட்ட அதை வேக வச்சாதான் அந்த மசால் வாடையும் போகும், அதே சமயம் அந்த குழம்பும் நல்லா அந்த மசால் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். அதனால 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு பரிமாறிக்கோங்க. இப்படியே எடுத்து பரிமாறினீங்கன்னா அந்த பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மட்டனோ சிக்கனோ இல்லை காய்கறியோ அது மட்டும்தான் வெந்திருக்கும். அந்த மசாலாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழம்பு பக்குவத்துக்கு இருக்காது, அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் பிரியாணி ஒரு பிடி பிடிக்கலாம். சூப்பராக மனம் வா 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 வாங்குது, அப்படி சுட சுட ஆவி பறக்குது. நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் குழம்பை ஊற்றி பிரியாணியை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். லூடோ விளையாடணும். ஒரு மதியம் லஞ்சுக்கு எத்தனை வேலை பாருங்க. கிச்சன் எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்க. கிச்சன் ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு, எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. கிச்சனையும் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணியாச்சு, எல்லாம் இருக்குது, பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி நீட் பண்ணியாச்சு. வேலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் ஒரு சாப்பிட்டதுக்கான ஒரு திருப்தி இருக்கும். அதனால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். பாய். சுடுது பிரியாணி மோப்பம் பிடிக்கிறா. சாப்பிடலாம்.